மே 4ஆம் தேதியின் அனுதின மன்னா, என் கால்களுக்கு தீபம். இந்த நாளின் வசனம் சங்கீதம் 119 133ஆம் வசனம். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆளவொட்டாதேயும். இந்த வசனம் கடவுளின் ஊழியரின் இதயத்திலிருந்து வரும் ஒரு தாழ்மையான கூக்குரல். வழிகாட்டுதலை மட்டுமல்ல, ஒழுக்க பாதுகாப்பையும் கேட்கிறது. இதில் 2 ஆழமான வேண்டுகோள்கள் உள்ளன. ஒன்று, உமது வார்த்தையின்படி என் கால்களை நடத்தும், அதாவது வேதத்தின்படி ஒவ்வொரு முடிவிலும் என்னை வழிநடத்தும். இரண்டாவது, எந்த அநியாயமும் என்னை ஆளவொட்டாதேயும், அதாவது பாவம் என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த விடாதேயும். இந்த புதிய சிருஷ்டிப்பின் நடை தானாகவே இல்லை. நம்மை வழிநடத்த கடவுளின் வார்த்தையை அழைக்க வேண்டும். பாவத்தின் ஆட்சியை எதிர்க்க வேண்டும். வார்த்தையின்படி நடந்தவர்களின் உதாரணங்களை பார்ப்போம். தாவீது விழுந்தாலும் எப்பொழுதும் கடவுளிடம் திரும்பினார். தாவீது பாவம் செய்த போதும் அநியாயம் தன்னை ஆளவிடவில்லை. அவர் மனம் திரும்பி கடவுளிடம் திரும்பினார். சங்கீதம் 51. உம்முடைய வார்த்தை என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது என்று அவர் கூறினார். சங்கீதம் 119 105ஆம் வசனம். அநியாயம் தங்களை ஆள அனுபவிப்பவர்களின் மற்றொரு உதாரணத்தை பார்ப்போம். முதலாவது காயின். சத்தியத்தால் அல்ல, பொறாமையினால் வழிநடத்தப்படுதல். கடவுளின் அங்கீகாரத்தை தேடுவதற்கு பதிலாக காயின் பொறாமை மற்றும் கோபத்தால் தன் இதயத்தை ஆள அனுமதித்தான். அவன் தன் சகோதரனை கொன்று பூமியில் அலைய சபிக்கப்பட்டவன். அவன் பாவத்தை ஆளவில்லை, பாவம் அவனை ஆண்டது. இரண்டாவது சவுல். கீழ்ப்படி இல்லாமல் நடந்தான். அரசன் சவுல் நன்றாக தொடங்கினார், ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் கடவுளின் வார்த்தையை மீறினார். அவருக்கு அனுமதிக்கப்படாத பலிகளை செலுத்தி கடவுள் அழிக்க கட்டளையிட்டதை விட்டுவிட்டார். இறுதியில் கடவுளின் ஆவி அவரை விட்டு விலகியது. கர்த்தருடைய வார்த்தையை நீ நிராகரித்ததால் அவர் உன்னையும் ராஜாவாக இல்லாதபடி நிராகரித்து விட்டார். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நமது கற்றல். மாம்சத்தின்படி நடவாமல் வார்த்தையின்படி நடவுங்கள். புதிய சிருஷ்டிப்புகளாக நாம் தினமும் நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். என் அடிகளை வழிநடத்துபவர் யார்? என் எண்ணங்களையும் ஆசைகளையும் ஆளுவது எது? தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எத்தனை பேரோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தை நம் நடையை ஆளும்படி உணர்ச்சிகளால் அல்ல, வசதியால் அல்ல, அழுத்தம் அல்ல, உலக முறைகளால் அல்ல. அநியாயம் நம்மேல் ஆதிக்கம் செலுத்த நாம் அனுமதிக்க முடியாது. ஏனெனில் நாம் அவ்வாறு செய்தால் அது ஆவிக்குரிய மரணத்திற்கு வழிவகுக்கும். உங்கள் சாவுக்கேதுவான சரீரத்தில் பாவம் ஆட்சி செய்ய விடாதீர்கள். அதன் இச்சைகளில் நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இந்த வசனத்தின்படி தினமும் எப்படி வாழ்வது? நாம் நமது நாளை தேவனுக்கு வார்த்தையுடன் தொடங்க வேண்டும். அது நமது பாதையை அமைக்கட்டும். ஒவ்வொரு முடிவுக்கும் முன் நாம் இடைநிறுத்த வேண்டும். கடவுளின் வார்த்தை இதை பற்றி என்ன சொல்கிறது? சோதனை வரும் பொழுது நாம் நினைவில் கொள்ள வேண்டும், அநியாயம் ஆட்சி செய்ய முயல்கிறது. ஆனால் நாம் கிறிஸ்துவால் ஆளப்பட ஒரு விலை கிரயத்துக்கு வாங்கப்பட்டோம். முடிவு ஜெபம். ஆண்டவரே, என் உணர்வுகளால் அல்ல, மற்றவர்கள் செய்வதால் அல்ல, ஆனால் உமது வார்த்தையால் என் கால்களை வழி நடத்துங்கள். எந்த பாவமும் என் மேல் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது.
புதிய சிருஷ்டிப்புகளாக நாம் கர்த்தரை முகமுகமாக காணும் வரை ஏனோக்கைப் போல நடப்போம், தாவீதைப் போல மனம் திரும்புவோம், யோசேப்பைப் போல எதிர்ப்போம், பவுலைப் போல வார்த்தையால் வரிசைப்படுத்தப்பட்ட நமது அடிகளை முடிப்போம். ஆமேன்.